ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன். நன்றாய் கேளுங்க. பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர். அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. இந்த நேரத்திலையும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்குற ஒரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளில் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நியாயாதிபதிகளில் 12 நியாயாதிபதிகள் வேதத்தில் இருக்கிறார்கள். இதில் முதல் நியாயாதிபதி அவர் பேர் ஒத்னியேல். ஒத்னியேல் என்கிற ஒரு மனிதர் தான் வேதத்தில் முதல் நியாயாதிபதியாய் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அதன் பின்பு இஸ்ரவேலர்களை யோசுவா வழி நடத்தினார். யோசுவா இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை விட்டு, உங்களுக்கெல்லாம் இந்தந்த பிராந்தியங்கள், இந்தந்த பகுதிகள், இன்னென்ன கோத்திரத்திற்கு, ரூபன் கோத்திரத்திற்கு இந்த பகுதி, சிமியோன் கோத்திரத்துக்கு இந்த பகுதி, இசக்கார் கோத்திரத்துக்கு இந்த பகுதி, தான் கோத்திரத்துக்கு இந்த பகுதி, ஆசேர் கோத்திரத்துக்கு இந்த பகுதி, நப்தலி கோத்திரத்துக்கு இந்த பகுதி, பென்யமீன் கோத்திரத்துக்கு இந்த பகுதி என்று 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பிராந்தியங்களை பங்கிட்டு கொடுத்தார். பங்கிட்டு கொடுத்தாரே ஒழிய அவர்கள்தான் அதை சண்டையிட்டு அதை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அதன் பின்பு யோசுவா வழி நடத்தினார். அதன் பின்பு ஜனங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது என்று பார்த்தால் காலேபை நோக்கி இருக்கிறது. காலேப் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவார். எங்களை அவர்தான் கொண்டு போவார். எங்களுக்காக அவர்தான் யுத்தம் பிடிப்பார். எங்களுக்காக பல பகுதிகளை அவர்தான் பிடித்து கொடுப்பார் என்று மொத்த ஜனங்களுடைய கண்களும் காலேப் மேல் இருக்கிறது. ஆனால் காலேப் இங்கே என்ன செய்கிறார்? அந்த வசனத்தில் படித்தீர்கள் என்றால், அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். ஒரே ஒரு அறிக்கையை மாத்திரம் அவர் விடுகிறார். என் மகளை அக்சாலை நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன், எவன் பிடித்து கொடுக்கிறானோ அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர் வெறுமன வாக்குறுதியை மாத்திரம்தான் கொடுக்கிறார். 80 வயதிலும் கண் பார்வை மங்காதவர், 80 வயதிலும் பலன் குறையாதவர். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை மோசே அனுப்பும் பொழுது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது என்று காலேப் சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, அந்த பிராந்தியத்தை, எபிரோன் பட்டணத்தை சங்காரம் பண்ணி பிடித்தது ஒத்னியேல் என்கின்ற ஒரு மனிதன். ஒத்னியேல். சரி, இந்த ஒத்னியேல் என்கிறவர் யாரையா? இந்த ஒத்னியேல் என்கிறவர் யாரையா? வேதத்திலே கிதியோன் தெரியும், இன்னும் தெபோரால் அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கூட தெரியும்.
இந்த ஒத்தனியேல் அப்படிங்கிறவர் யாரியா அப்படின்னா அவர் தான் நியாயாதிபதிகளில் முதல் நியாயாதிபதி. தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரத்தில் முதல் நியாயாதிபதியே அவர்தான் ஒத்தனியேல். இந்த ஒத்தனியேல் யார் என்றால் காலேபுடைய தம்பியாகிய, காலேபுக்கு ஒரு தம்பி இருந்தார், கேனாஸ் அவர் பேர். கேனாஸ் அவருடைய குமாரன் தான் இந்த ஒத்தனியேல். அதில் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தனியேல் அதை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, காலேபுடைய தம்பி மகன் தான் இந்த ஒத்தனியேல். இந்த ஒத்தனியேலுக்கு காலே பெரியப்பா முறை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளை பூரா பிடிச்சு கொடுக்கும் பொழுது இவருக்கு கிடைத்த வளமான பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்வளமான பகுதி, செழிப்பான பகுதி, எல்லாமே நல்ல செழிப்பான பகுதி. ஆனால் இந்த கெனாசுக்கு கிடைத்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதி, பாலைவனமான பகுதி, வறட்சி நிறைந்த பகுதியை தன்னுடைய தம்பிக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்களாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சில நேரங்களில் சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் பொழுது கூட இந்த குடும்பத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபர் என்றால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபகமான பகுதிகளை பிரித்து கொடுப்பாங்க. ஒன்றுக்குமே சரியில்லாத ஆளாக இருந்தால் அவங்களுக்கு இழப்பமானதெல்லாம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி காலேபுக்கு கிடைத்ததெல்லாம் வளமான பகுதி. இந்த கேனாசுக்கு பிடித்தது எல்லாமே வளமில்லாத பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கேனாஸ் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்த்தம் புலம்பல், இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கேனாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் புலம்பல், இன்னொரு அர்த்தம் என்னென்னா வேட்டையாடுகிறவன். வேட்டையாடுகிறவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு கேனாஸ் அப்படின்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புலம்பல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு புறப்படும் பொழுது புலம்பிக் கொண்டே போகிறார் கேனாஸ். எனக்கு வறட்சியான பகுதி, ஒரு வளமில்லாத பகுதி. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கிடைத்ததெல்லாம் வளமுள்ள பகுதி. நான் என்ன செய்கிறது என்று அவர் புலம்பிக் கொண்டே ஓடுகிற ஒரு வாழ்க்கை, வேட்டையாடுகிற வாழ்க்கை. வேட்டையாடிதான் பிழைப்பை நடத்த வேண்டும். சரி, ஒத்தனியேல் அப்படின்னா அவருடைய மகன் ஒத்தனியேல், அவர் தானே ஒத்தனியேல். ஒத்தனியேல் அப்படின்னா தேவனுடைய குறித்த காலம் அப்படிங்கிற அர்த்தம். எபிரேயத்தில் ஒத்தனியேல் அப்படின்னா தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னா எபிரேயத்தில் தேவனுடைய குறித்த காலம். ஆனால் தேவனுடைய குறித்த காலம். இப்போ அப்பா வேட்டையாடுகிற வேலை பார்த்தா பிள்ளையும் வேட்டையாடுகிற வேலை தான் பார்க்கணும். அப்பா புலம்பிக்கிட்டு இருக்கிறாருன்னா இவரும் புலம்ப தான் செய்யணும். ஏன்னா வாழ்க்கை வேட்டையாடி பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு ஒரு முயலுக்காக, ஒரு மானுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. இவர்களுடைய ஒத்தனியலுடைய பெரியப்பா தான காலேப். அவருக்கு நல்ல வளமான பகுதியில் இருக்கிறதே, அவர் நல்ல ராஜபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய தம்பி கெனாஸ், அவருடைய மகன் ஒத்தனியேல் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனாந்தர வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறானே, ஒரு முயலுக்காக ஓடுகிறானே, ஒரு மானுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறானே என்று எத்தனை கண்கள், எத்தனை வாய்கள் பேசியிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நேரத்தில் ஒத்தனியேல் என்னெல்லாம் நினச்சிருப்பார். ஆனால் இங்கே காலேப் என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே வளமான பகுதி இருக்கிறது, ஏற்கனவே செழிப்பான பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ காணாததுக்கு எபிரோன் பள்ளத்தாக்கையும் போரிட்டு பிடிக்க வேண்டும். அதற்கு கீரியாத் செப்பேர் என்கிற பேர் இருந்தது. இப்போ இதையும் கேட்குறாரு. இதை பிடித்து கொடுப்பவனுக்கு காலேப்பு நல்லா நினச்சிருந்தாருன்னா என்ன சொல்லியிருக்கணும்? பிடித்து கொடுப்பவனுக்கு இதில் இருக்கிற ஒரு சில பகுதிகளை நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரே ஒரு அறிவிப்பு, என் மகள் அக்சாலை நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இப்போ ஒத்தனியல் பிடித்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒத்தனியலுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே தாய் தகப்பன் இவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து 4வதாக இவருடைய மனைவிக்காகவும் ஓட வேண்டும். இதில் பெரிய வேலை என்னென்னா, நல்ல செழிப்பான வீட்டில் வளர்ந்த பிள்ளை, இவளுக்காக இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும். ஆனால் பாருங்க, ஒத்தனியல் இதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சாரு?
இதை சங்காரம் பண்ணி பிடிக்க வேண்டும் என்று தான் நினைத்தார். ஏன்னா இந்த எபிரோன் பள்ளத்தாக்கு, இந்த கானான் தேசம் யாருடைய கையில் இருக்கிறதுனா பெரிய அரக்கர்கள் கையில் இருக்கிறது, ஏனாக்கியர்கள் வசம் இருக்கிறது. கானான் தேசம் பெரிய ஏனாக்கியர்கள் வசம் இருக்கிறது. அப்போ ஒத்னியேல் நினைக்கிறார், கர்த்தருடைய தேசம் ஒரு நாளும் மற்றவர்கள் கையில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. என் தேசம் ஒரு நாளும் ஏனாக்கியர்களுடைய வசத்தில் இருக்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த தேசம், இது கர்த்தர் எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த தேசம், இது கர்த்தர் எங்களுக்கு வரமாய் கொடுத்த தேசம். இந்த தேசம் ஒரு நாளும் ஏனாக்கியர்கள் வசம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ ஒத்தினியேல் என்ன நினைச்சிருக்கலாம்? என்ன ஏற்கனவே வளமான பகுதி இருக்கிறதே காலேப்புக்கு, அது போதாதா? இன்னும் எபிரோன் பள்ளத்தாக்கும் வேணுமா? இன்னும் இந்த வளமான பகுதியெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதே அதெல்லாம் போதாதா? இன்னும் வளமான பகுதிகள் தான் வேணுமா? இதை வேற ஒருத்தர் தான் பிடித்து கொடுக்கணுமா? ஏன் இவர் போக மாட்டாரா? 80 வயதிலும் பலன் குறையாதவர் தானே, கண் பார்வை மங்காதவர் தானே, சரீரத்தில் அதே பலன் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருப்பதற்கு என் சரீரம் பக்குவமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தானே, போகலாமே. ஆனால் அதெல்லாம் பார்க்கல ஒத்னியேல். ஒத்னியேல் என்ன நினைத்தார் என்றால், கர்த்தருடைய தேசம், இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம், இது ஒரு நாள் ஏனாக்கியர்களுடைய வசம் இருக்கக்கூடாது, கானானியருடைய வசம் இருக்கக்கூடாது. என் தேசம் இது கர்த்தர் கொடுத்த தேசம் என்று அவர் அதை மாத்திரம்தான் நினைத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவர் பிடித்தார். 13 பாருங்க, அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடிச்சிட்டார். இப்போ தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி காலை கொடுத்தார். இப்போ இந்த அம்மா புறப்படுற நேரத்தில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும். இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஐயா நீ வறட்சியான பகுதியில் இருக்கப்பா, பாலை நிலத்தில் இருக்கிற, வில்லையும் அம்மையை எடுத்துக்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இருக்கிற, இந்த நேரத்தில் நீ இதை பிடிச்சு கொடுத்துருக்கிற, என்னை விவாகம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, ஒரு வயல்வெளியை கேளு அப்படின்னு கண்டிப்பாக அந்த அம்மா சொல்லியிருக்கும். ஆனால் ஒத்னியேல் கேட்கல. ஏன் தெரியுமா? அவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய குறித்த காலம். ஒத்னியேல் அப்படின்னா தேவனுடைய குறித்த காலம். இவருக்கு தெரியுது, எனக்கான ஒரு காலம் வரும், எனக்கான ஒரு நேரம் வரும், எனக்கு கர்த்தர் குறித்த காலம் ஒன்று வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் என் தலையை உயர்த்துவார். சங்கீதம் 118 ஒரு வசனம் வரும் பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் ஒரு மனுஷனை நம்ப மாட்டேன், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118 8 9 இந்த வசனங்கள் வருகிறது. ஒத்னியேல் நினைக்கிறார், என்னுடைய பேருக்கான அர்த்தமே தேவனுடைய குறித்த காலம், தேவனுடைய குறித்த காலம் என்று வைக்கப்பட்டிருக்கிற பெயர். நான் ஒரு மனுஷங்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். இந்த அம்மா இறங்கி கழுதையை விட்டு இறங்கி பாருங்க, கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தர வேண்டும் தகப்பனே. அப்போது என்ன வேண்டும் என்று கேளு கேட்கும் பொழுது, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அவள் சொல்லுத பாருங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி. என்னுடைய கணவனாருக்கு இருக்கிறதெல்லாம் வறட்சியான நிலம்தான் தகப்பனே, ஒரு வளமான பகுதி நீர்ப்பாய்ச்சலான இடத்த எனக்கு தாங்க அப்படின்னு இந்த அக்சால் கேட்ட உடனே, நல்லா பார்த்துக்கோங்க, ஒத்னியேல் கேட்கல, ஒத்னியேல் கேட்கவே இல்லை. சங்காரம் பண்ணி பிடித்தது ஒத்னியேல் தான். நியாயப்படி போய் கேட்டால் ஒத்னியேல் கேட்டிருக்கலாம், ஏற்கனவே வளமான பகுதியில் இருக்கிறதே பெரியப்பா, எனக்கு ஒரு நீர்வளமான இடங்களை தாங்கலை அப்படின்னு ஒத்னியேல் கேட்டிருக்கலாம். ஒரு நாளும் ஒத்னியேல் கேட்கல. ஏன்னா தேவனுடைய குறித்த காலம், எனக்காக தேவன் குறித்து வைத்திருக்கிற காலம், ஒரு காலம் இருக்கிறது என்று அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆபகுக்கில் கூட 2:3 ஒரு வசனம் வருவாருங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். டக்குன்னு எழும்பக்கூடாது. தேவன் நமக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார்.
அந்த காலத்துக்கு நம்ம அடங்கி இருக்கணும். ஒத்னியேல் அதை தெளிவாய் புரிந்திருந்தார். ஒரு நாளும் நான் ஒரு மனுஷங்கிட்ட போய் நிற்க மாட்டேன், எனக்கான தேவைகளுக்காக நான் நிற்கவே மாட்டேன்று ஒத்னியேல் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா இது ஏனாக்கியர்கள் வசம் இருந்த பகுதி. காலேபு போய் சண்டை போடலாம், அவர் பார்க்குற ரொம்ப நேக்கா ராட்சசர்கள் இருக்கிற பகுதி. அதனால் இவர் போகாமல் யார் யுத்தம் பண்ணி பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என் மகளை நான் திருமணம் முடித்து கொடுக்குறேங்கிற ஒரே ஒரு அறிக்கையை மாத்திரம் அவர் விட்டுவிட்டார். இந்த நேரத்தில் அவர் ரொம்ப தெளிவாக நான் ஒரு மனுஷங்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற கரெக்டாக இருந்தார். இப்போ அதே இதில் பாருங்கள், நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் 7-8 வாசிக்கிறேன் பாருங்கள். நான் வாசிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் 7-8. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மொசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷாதாயிமின் கையிலே விற்று போட்டார். இவர் யாருன்னா கூஷா ரிஷாதாயிமின் மொசபத்தோமியாவின் ராஜா. இவர் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷாதாயிமின் தாய்மை 8 வருஷம் சேவித்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், 8 வருஷம் சேவித்தார்கள். அதில் பாருங்கள் 9வது வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிராந்தியத்தை நான் பிடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு வளமான பகுதிகளை தாங்கன்னு சொல்லி ஒத்னியேல் போய் காலேபிட்ட கேட்கல. அவருடைய மனைவி தான் போய் கேட்டாங்க. இவர் போய் கேட்கவே இல்லை. ஏன்னா தேவனுடைய குறித்த காலம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தேவன் என்னை உயர்த்துவார் என்று. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இவனுடைய குவாலிட்டியான குணத்தை பார்த்துட்டு கர்த்தர் பார்க்குறாரு பாருங்கள். அதில் பாருங்கள் தெளிவாக காலேபு பேரும் வருது. காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல். நியாயாதிபதிகள் 3:9 காலேபு பேரை அங்கே வைக்கிறார் பாருங்கள். எப்படி போட்டிருக்கலாம், இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு. நான் ஏற்கனவே முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவருக்கப்புறம் யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார். இஸ்ரவேலுடைய கண்கள், எல்லாருடைய கண்களும் அடுத்த கட்டம் நம்மளை யார் வழிநடத்த போகிறார் அப்படின்னு பார்த்தா எல்லாருடைய கண்களும் காலேபு மேலே தான் இருக்கிறது. காலேப் தான் நம்ம நடத்த போகிறார். அவர் தான் யுத்தம் பண்ணி பிடிக்க போகிறார். இந்த பிராந்தியங்களை போகிறோம் அவர் தான் பிடிக்க போகிறார். ஏன்னா யோசுவாக்கு அப்புறம் அவர் தான் ஒரு பெரிய ஆளாக தெரிகிறாரு. ஆனால் கர்த்தர் பாருங்க, காலேப் அங்கே கொண்டு வரல. காலேப்புடைய தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேலை அங்கே இரட்சகனாக ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளை, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த நாட்கள் நியாயாதிபதிகள் அப்படின்னா என்ன தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற ஆளுநர் மாதிரி. அன்னைக்கு நியாயாதிபதிகள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆளுநருக்கு இங்கே என்னென்னலாம் இருக்கிறது? ஆளுநருக்கு மாளிகை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்துருவாங்க. எல்லா ஜனங்களும் ஆளுநரை தான் பார்க்க போகணும். ஆளுநர் யாரையும் வந்து பார்க்க வர மாட்டார். இவங்க பிரச்சனையை கொண்டுக்கிட்டு ஆளுநர்கிட்ட போகணும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வேட்டையாடின ஒரு வாழ்க்கை, புலம்பி திரிந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு ஒரு முயலுக்காக, ஒரு மானுக்காக ஓடுகிற ஓட்டம். எத்தனை நாட்கள் வனாந்தரத்தில் ஓடி இருப்பார் ஒரு முயலுக்காக, மானுக்காக. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, என்னையா அந்த ஒத்னியேல் வெள்ளையும் அம்பையும் எடுத்துட்டு ஒரு முயலுக்காக ஓடுறானே, ஒரு மானுக்காக ஓடிக்கொண்டு திரிகிறானே. இவனுடைய பெரியப்பா காலேப் எவ்வளவு செல்வந்தர், எவ்வளவு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை கொண்டவர், இவருக்கு ஒரு பிராந்தியத்தை கொடுக்கலாமே, இப்படி ஓடிக்கொண்டு திரிகிறாரே என்று எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் ஒத்னியேலை தேடி வருகிறாங்க. இன்னொன்று தெரியுமா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. கூஷான் ரிஷாதாயிமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருண்ட காலம். இஸ்ரவேலர்கள் ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இருண்ட காலத்தில் போய் அவங்க அகப்பட்டு இருக்கிறாங்க. 8 வருஷமா
மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷாதாயிமின் கையிலே தேவன் அவர்களை விற்று போட்டிருக்கிறார். ஒரு இருண்ட காலத்துக்குள்ள இஸ்ரவேலே போயிருக்கிறது. அந்த இருண்ட காலத்துக்குள்ள போன இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்க தேவனுடைய குறித்த காலம் என்கின்ற பேருடைய அர்த்தமுடைய ஒத்தனைகளைத்தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. இருண்ட காலத்துக்குள்ள போன இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்க காலேப்பை கொண்டு வரல, கேனாசை கொண்டு வரல. தேவனுடைய குறித்த காலம் என்கின்ற அர்த்தத்தை உடைய ஒத்தனியலைத்தான் தேவன் கொண்டு வந்தார். அவரைத்தான் கொண்டு வருகிறார். ஏன்னா இவர் எந்த நேரத்திலையும் ஒரு மனுஷங்கிட்ட போய் தனக்கான தேவைகளுக்காக நிற்கலை. ஒரு மனுஷங்கிட்ட கூட போய் நிற்கலை. இப்போ நம்ம நினச்சிக்கிடுவோமே, நம்மளால் ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது, ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறதுனா நம்ம அதில் ஒரு ஷேரிங் கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். ஒத்தனியல் அவ்வளோ ஒரு பெரிய ஏனாக்கியர்கள், பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த பகுதியில் யுத்தம் பண்ணி அவர்களை எல்லாம் தோற்கடித்து அந்த பகுதியை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காச்சென்று இடம் கூட கேட்கல. அவர் தன்னுடைய மனைவி அக்சால் தான் போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி தான் போய் கேட்டாங்க. இவர் போய் கேட்கவே இல்லை. அப்போ கர்த்தர் பார்க்குறார், என் பிள்ளை ஒரு மனுஷங்கிட்டையும் போய் நிற்க மாட்டேங்கிறான் ஐயா, எந்த மனுஷங்கிட்டையும் போய் அவன் கேட்கலையே. ரெண்டா பாருங்க, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஓட முடியுமோ ஓடுங்க, எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு மனுஷங்கிட்டையும் போய் நிற்காதீங்க. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கை புலம்பலான வாழ்க்கையாக இருக்கா, ஓடுகிறதான வாழ்க்கையாக இருக்கா? சில நேரங்களில் நினைப்பீங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக, என் சொந்த பந்தங்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, என் கால்களை என்றைக்கு ஆண்டவரை நிலைப்படுத்துவீர்? என் கால்களை என்றைக்கு ஆண்டவரை தரித்திருக்க பண்ணுவீங்க? என் ஓட்டத்தை என்னைக்கு ஆண்டவரை நிற்க பண்ணுவீங்க? என் குடும்பத்துக்காக, என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக, என்னுடைய உறவின் முறையார்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை என்றைக்கு ஆண்டவரே நீங்கள் நிறுத்த போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், தேவனுடைய குறித்த காலம் ஒன்று வரும். அந்த காலங்களில் உங்கள் கால்களை தேவன் நிற்க பண்ணுவார். நீங்கள் ஒரு நாள் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீங்க, ஆனால் அநேகர் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் இல்லங்களை தேடி வருவாங்க, உங்க புகலிடத்தை தேடி வருவாங்க. நீங்க தேவனுடைய குறித்த காலத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். அவருடைய சட்டைகளுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். அவருடைய புகலிடத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். ஒரு நாள் வெளியே எந்திரிச்சிடாதீங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் போய் நிற்காதீங்க. உங்க தேவைகளுக்காக நிற்காதீங்க. என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே என்று தேவனுடைய கரத்துல நீங்க அமர்ந்திருங்க. கண்டிப்பாக ஒரு காலம் வரும், தேவனுடைய குறித்த காலம் வரும். ஒத்தனியேலுக்கே ஒரு குறித்த காலம் வந்தது என்றால் உங்களுக்கு கட்டாயம் அந்த காலம் வரும். அந்த காலத்தில் கர்த்தர் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். காட்டு எருதின் கொம்பை போல உயர்த்துவார். அநேகர் உங்களை தேடி வருவார்கள், நிச்சயமாய் தேடி வருவார்கள். பாருங்க, ஒத்தனியர் ஒரு நாளும் தன்னுடைய தேவைகளுக்காக எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்கல. தேவனுடைய குறித்த காலம் ஒன்று வரும், காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று அவர் அதில் உண்மையாயிருந்தார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பார்த்தார், காலேப்பை கொண்டு வரல, அவருடைய தம்பி மகனாகிய ஒத்தனியலை இரட்சகனாய் கொண்டு வந்தார். பாருங்கள், நியாயாதிபதிகள் காலத்தில் முதல் நியாயாதிபதியே அவர் தான். இன்றைக்கி வரலாறு சொல்லி கொண்டு இருக்கிறது, அவரை பற்றி பேசி கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஒத்தினியலை கொண்டு நம்ம பேசி, முதல் நியாயாதிபதி யார் என்றால் ஒத்தினியேல். அவரைத்தான் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? தேவனுடைய குறித்த காலத்திற்கு காத்திருந்தார், தேவன் அவரை கொண்டு வந்தார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே,
இந்த நேரத்தில் அப்பா சோதரம் தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஒரு மனுஷங்கிட்டையும் போய் ஆண்டவரே தேவைகளுக்காக பிள்ளைகள் நிற்கக்கூடாது ராஜா. இந்த அப்பா சோதரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளுக்காக எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்காமல் ஆண்டவரே அப்பா தேவனுடைய குறித்த காலம் வரும், அந்த காலத்தில் தேவன் என்னை உயர்த்துவார் என்கின்ற அந்த தொலைநோக்கோடு அப்பா தேவனுடைய சட்டைகளுக்குள்ள பிள்ளைகள் அடங்கியிருக்க கிருபை செய்யுங்க ராஜா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுவதைப் போல ஆண்டவரை குறித்த காலத்துக்கு பிள்ளைகள் காத்திருக்க கிருபை செய்யுங்க அப்பா. அந்த வார்த்தையின் பிரகாரமாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.